வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது 2 வாழைக்காவும் நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா கொலைய வேகணும். இது என்ன ஸ்நாக்ஸுங்கிறத லாஸ்ட்டு சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. குக்கரில் வாழைக்காவை வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 விசில் கிட்ட விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வேகணும், அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போது அதை எடுத்து மசிச்சிடாதீங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை மசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுப்பில் குக்கரை வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. சூடோடு எடுத்து மசிக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை எப்படி மசிக்கலாங்கிறத பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு அதை நல்லா ஒரு ஸ்போக்கோ அல்லது கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தேங்காய், ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சில்லி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். கண்டிப்பாக கரம் மசாலா தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸை அப்படியே உருட்டி வச்சுருங்க. குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு அதை பொரிச்செடுக்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, இது கோலா உருண்டை தான். வாழைக்காய் கோலா உருண்டை. மட்டனில் தான் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது வாழைக்கால கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது. நம்ம மட்டனில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளாம் சொன்னால் தான் தெரியும் அது அந்த கோலா உருண்டையில் வாழைக்காய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. நம்மளாம் சொல்லாத வரைக்கும் அது தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட இதில் வாழைக்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. மட்டன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கோலா உருண்டை எல்லாத்தையுமே எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. உடனே கரண்டி போட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூடாக ஹீட்லேயே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். உடனே டக்கு டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதை அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுன்னு பொரியலுக்கு பொரிச்சிடுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி அது வாழைக்காய் வெந்திருக்கு. அதனால் ரொம்ப அந்த கிறிஸ்பிக்காக மட்டும்தான் அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கோலா உருண்டையை திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கெட் நல்லா வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கெட் திருப்பி போட்டுட்டு அதை நல்லா அடுப்பை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. நல்லா மொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம்.
பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.